என்ன இருந்தாலும் விஜய் ரீசெண்டாக நடந்த இஷ்யூக்கு இப்படி பதிலடி கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கல. என்ன மேட்டர்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டே ஃபங்க்ஷனுக்காக விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங் போட்டிருப்பாரு. இந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த இஷ்யூஸை பற்றி எமோஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பேசியிருப்பாரு. அங்கே பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேன்ஸும் கூஸ் பம்ப் ஆனாங்க. ஆனால் விஜய் அவர்கள் பேசும்போது இன்டெரக்டாக தான் எல்லாத்தையும் சொல்லியிருந்தாரு. நடந்த இஷ்யூவை பற்றி டேரெக்டாக அவர் இன்னும் சரியான விளக்கம் கொடுக்கல. அப்படி என்ன இந்த வீடியோவில் பேசியிருக்காரு நீங்களே பாருங்களேன். அப்புறம் ரீசெண்டாக இருக்கிற நிறையா பிரச்சனைகளில் சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. கான்ஃபிடென்ட்டா இருக்கு, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். என்னதான் விஜய் அவர்கள் இந்த மாதிரி எமோஷனலாக பேசினாலும் ஒரு சில ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை அந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியல. நீங்கள் ஒரு விஜய் சார் ஃபேனாக இருந்தீங்கன்னா இவர் பண்ணுறது கரெக்டாக தப்பான்றது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு விஜய் சார் ஃபேனாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. ப்ளஸ் ஜென்ரல் ஆடியன்ஸும் நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.